அண்ணே இந்த மலையில என்னென்ன பண்ற? பார்த்தா தெரியலையா தம்பி, மலை ஒரே மலையா இருக்குப்பா. அதுக்குதான் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும், கீழே ஃபுல்லா ரொம்பிட்டு தான் பார்க்க வந்துருக்கேன். அண்ணே அந்த பக்கத்துல இருக்கிற கடைக்காரன் அவன் வீட்டுல ஒரே சண்டைண்ணே, ஊரே வேடிக்கை பாக்குதுண்ணே. மற்றவங்க வீட்டு பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு? நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்குது. அண்ணா அப்படியெல்லாம் விட முடியாதுண்ணே. நாளைக்கு பின்ன இடையில ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம தான் பதில் சொல்லணும்ண்ணே. அப்படியெல்லாம் விட முடியாதுண்ணே. அவன் என்ன பாவம் பண்ணி தோஞ்சாலும் தெரியலண்ணா, எப்ப பார்த்தாலும் சண்டைண்ணா. இல்ல அந்த கடைக்காரன் உங்களுடைய சொந்த கூட பிறந்த தம்பி தானே? ஆமாண்ணா, அவன் என் கூட பிறந்த தம்பி தான். அவன் 1000 தப்பு பண்ணிருக்கட்டும், அதுக்குன்னு ஒருத்தரோட துக்கத்துல நீ சந்தோஷப்படுற, இது எப்பேற்பட்ட மனநல? அண்ணா அவன் தம்பியா இருந்தாலும் அவன் யாருண்ணா? அவன் பாவின்னு துரோகின்னு அவனை மாதிரி ஒருத்தனை நீ பார்க்கவே முடியாதுண்ணா. எனக்கு ஒரு 2 நிமிஷம் கூட அவனை பத்தி ஃபுல்லா டீட்டெயில்ஸ் அவன் முன்னாடி எடுத்து வச்சிடறேன். உனக்கும் உன் தம்பிக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். என்கிட்ட இதெல்லாம் ஏன் சொல்ற? சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லப்பா. அண்ணா அவன் பண்ணதெல்லாம் உனக்கு சொன்னேன்னு வைண்ணா, நீயே என் கூட சேர்ந்து திட்டுவாண்ணா. சும்மா தெரியாம பேசாதண்ணா. அவன் செஞ்ச பாவம் அப்படின்னு, எனக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு அவனை பத்தி உனக்கு தெரியாதுண்ணே. மலையா நிக்க மாட்டேன். ஆமாண்ணா மலை தான் வருதுண்ணே. நான் சொல்றேன் பாருண்ணே, அவனை ஒண்டி நம்பிடாத, உனக்கும் சொல்றேன். நாளைக்கு பின்ன நம்பிட்டு ஏமாந்துடாத. வார்த்தையை பேசும்போது பார்த்து பிரயோஜனம். மனசு நீ பேசிட்ட, மறுபடியும் நீ அதை அள்ளவே முடியாது. அண்ணா முதலாவது நான் வார்த்தையை விடுறதே திரும்ப அள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் உங்ககிட்ட மட்டும் இல்லைன்னா ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவனை பத்தி சொல்லி வச்சுக்கிறேன். அவன் யாரு என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும்னா. ஏன்னா எனக்கு அவன் பண்ணுது மற்றவங்களுக்கு பண்ணா என்ன நிலைமை வரும்? அவன் காவினா அவன். சரி தம்பி, நான் சொல்லட்டோமா? சொல்லுங்க. ஒரே நிமிஷம், போன் வருது, ஒரே நிமிஷம். சரி சரி பேசு. ஹலோ சொல்லுமா. என்னம்மா சொல்ற? அக்கப்பக்கம் யாருன்னா பார்த்தாங்களா? சரிம்மா வரேன், நீ பார்த்துக்க வரேன் வரேன். என்ன தம்பி ஆச்சு? என்ன ஆச்சு? இல்லைண்ணே வீட்டில் ஒரே பிரச்சனையானு. எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனைண்ணே. இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அவன் வீட்டில் அப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ பார்த்தா திரும்ப வீட்டில் பிரச்சனைன்றாங்க. ஐயோ பாவம், நீ என்ன தப்பு பண்ணியோ? என்ன பாவம் பண்ணியோ? உங்க பொண்ணு எப்படி நடக்குது? ஏன்னா எப்படி பேசுற? அப்போ இவ்வளவு நேரம் நீ என்ன பேசிட்டு இருந்த? நானும் அவனும் ஒன்னானு. அவன் திருட்டு பையனா, அவன் பாவின்னு. எல்லா விஷயத்துல கரெக்டா இருக்கானு. உன்னை சொன்னவன இப்படி கோவருதேப்பா உனக்கு? சரி சொல்றத கேள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கும் தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் துரும்பை பார்ப்பதையே. இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, இதோ நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவேன் என்று சொல்வதே. மாயக்காரனை, முன்பு உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடு, பின்பு உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பார். எதுக்கு நான் இவ்வளவு கடினமா பேசுறேன்? உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோ இல்ல வேற இன்டென்ஷன்ல நான் இதை பேசுறேன். சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். சரி நான் வரேன்.